நாள் 15 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் வேதனை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் வேதனை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே என் தேவன், என் தேவையாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே என் தேவன், என் தேவையாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள் கர்த்தருடைய வார்த்தைகள். நாம் 5 தலைப்புகளின் கீழாக கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்திப்போம். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தைகள் மதுரமானது. சங்கீதம் 19:10 அவை பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் தேனிலும் தேன்கூட்டில் இருக்கிற ஒழுகும் தெளித்தூணிலும் மதுரமுள்ளவையாய் இருக்கின்றன. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைகள் மகிழ்ச்சியானது. எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறது. மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது. நான்காவது, கர்த்தருடைய வார்த்தைகள் கலங்கமற்றது. 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானம் பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. 5வது, கர்த்தருடைய வார்த்தைகள் உத்தமமானது. சங்கீதம் 33:4 கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கின்றது. எனவே இந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோம், அதிலே நிலைத்திருப்போம், அதிலே நாம் வாழ கடவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றீர். இந்த வார்த்தை எங்களை திடப்படுத்தட்டும், எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.